இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் RCCB. இப்பலாம் EB சைடுல இருந்து RCCB தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாய உத்தரவு போட்டிருக்காங்க. அப்பதான் மீட்டர் தருவன்னு சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் ஐசோலேட்டர் இருந்தா போதும், இல்லனா 2 போல் MCB இருந்தா போதும், ஈஸியா மீட்டர் வாங்கிடலாம். ஆனா இப்ப கட்டாய கடமையா RCCB வச்சே ஆகணும். ஏன் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக தான். சேஃப்டி முக்கியம் பிகில. MCBல சேஃப்டி கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அதை விட அட்வான்ஸ் ஆனது RCCB. ஏன் அட்வான்ஸ்டு அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த RCCB பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே இன்புட் அண்ட் அவுட்புட் கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இல்லாம இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா டபால்னு ட்ரிப் ஆகிடும். இம்பேலன்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா இந்த RCCB வழியா போகக்கூடிய ஃபேஸ் யூஸ் பண்ற அப்ளையன்ஸ்ல பயன்படுத்தப்பட்டு மீதமுள்ள சப்ளை நியூட்ரல் வழியா ரிட்டர்ன் ஆகணும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய ஃபேஸ் சரியான உள்ள நியூட்ரல் வழியா ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இந்த RCCB ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி கரெக்டா நியூட்ரல் வழியா ஃபேஸ் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா ட்ரிப் ஆகிடும். அதாவது இந்த RCCB ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டையுமே பொறுத்து தான் வேலை செய்யும். இது முக்கியமா மனிதர்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கு. ஏன் அப்படின்னா வரக்கூடிய ஃபேஸ் ஒருத்தரோட உடம்புல படும்போது அவரு டைரக்டா பூமியில கால் வச்சிருப்பாரு. சோ ஃபேஸ் ஆனது பூமிக்கு போய்கிட்டே இருக்கும். சோ இந்த RCCB வழியா போகக்கூடிய ஃபேஸ் இதுக்கு மறுபடியும் நியூட்ரலுக்கு ரிட்டர்ன் ஆகாம பாதி வழியிலே ஒரு மனிதர் மூலியமா பூமிக்கு போகும்போது கண்டிப்பா இது ட்ரிப் ஆகிடும். இதுல முக்கியமா இது ட்ரிப் ஆகிற டைமிங் தான். எர்த் லீக்கேஜ் ஆன ஒரு செகண்டுக்குள்ள ட்ரிப் ஆகிடும். அதாவது ஆராய்ச்சி வல்லுநர்கள் குறிப்பிடுவது என்னன்னா 20 மில்லி செகண்ட்ல இருந்து 300 மில்லி செகண்டுக்குள்ள ட்ரிப் ஆகிடும். இன்னும் குறிப்பா அரை வினாடி கூட ஆகாதுன்னு தெளிவா சொல்றாங்க. சோ இது பக்கா சேஃப்டி ஃபார் ஹியூமன். சோ அதுக்காக தான் EB சைடுல இருந்து கட்டாய கடமையா RCCB தான் வச்சாகணும்னு வற்புறுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம RCCB ஒரு சென்சிட்டிவான டிவைஸ். ஏன்னா வோல்டேஜ் பிளக்சுவேஷன் வந்தா கூட ட்ரிப் ஆகிடும். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டெபிலைசர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெபிலைசரோட ஃபங்க்ஷன் வோல்டேஜ் பிளக்சுவேஷன் வரும்போது அவுட்புட் தராது. சோ சேம் கான்செப்ட் தான் இந்த RCCB-க்கும். அதாவது வோல்டேஜ் கண்ணா பின்னான் மாறி மாறி வரும்போது இது ட்ரிப் ஆகிடும். வீட்டுக்குள்ள இருக்கிற டிவைசஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே சேஃப்டியா இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு சேஃப்டியானது அப்படின்னு. இந்த RCCB-யோட விலை என்னமோ அதிகம் தான். ஆனா அதை விட மனிதர்களுடைய உயிர் விலை மதிக்கத்தக்கது. சோ உங்க வீட்ல RCCB பயன்படுத்துங்க. MCB போட்டு ரொம்ப வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துட்டு RCCB போட்டுக்கோங்க. சேஃப்டியா இருங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புற. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.